ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாமரம், பெரிய மாமரம். மாம்பழம்லாம் பழுத்து வச்சிருந்தாங்க. ஒரு மூட்டை வழிய மாம்பழம் பறிச்சிருந்தாங்க. நல்ல டேஸ்ட்டான மாம்பழம். மூட்டை வழிய மாம்பழத்த பறிச்சு வீட்ல வச்சிருந்தாங்க. அவங்க அப்பா அன்னைக்கு ஆஃபீஸ் லீவு. அவர் என்ன செய்றாரு, மாம்பழத்த எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். பையன் பள்ளிக்கூடம் போயிட்டான். ஒவ்வொரு மாம்பழமா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு என்ன செய்றாரு, அவங்க அம்மா அந்த பக்கம் சேர்ல உட்காந்துருக்காங்க. சேர்ல கீழ ஒரு பேப்பர போட்டு அந்த மாங்கொட்டையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் அவங்க அம்மா காலுக்கு கீழ தூக்கி தூக்கி போட்டு மாம்பழத்த சாப்பிட்டே இருக்காரு. அப்புறம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு பையன் வரான். பையன் வந்து பார்த்தா, அவங்க அம்மா காலுக்கு அடியில மாம்பழ கொட்டை அத்தனை கிடக்குது. இவங்க அப்பா உட்காந்துருக்காரு. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, "டேய் பார்த்தியா, மாம்பழமெல்லாம் பொறிச்சு மூட்டையில வச்சிருந்தோம்ல, உங்க அம்மாவே அத்தனை மாம்பழத்தையும் சாப்பிட்டு பாரு மாங்கொட்டையெல்லாம் கீழ போட்டுருக்கிறாங்க." அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாருங்க. ஆனா பையனுக்கு தெரியும், அப்பா சும்மா தமாஷா சொல்றாருன்னு. உன்னை இவர் எப்படியா கடுப்பேத்தன்னு சொல்லிட்டு பையன் சொன்னான், "அப்பா, உங்கள விட அம்மா பரவாயில்லப்பா" அப்படின்னான். உடனே அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியம். "என்னடா எப்படி சொல்ற? என்ன பரவாயில்ல?" அப்படின்னு. "அம்மாவாவது மாங்கொட்டையை சாப்பிட்டு மாங்காயை தின்னு போட்டு மாங்கொட்டையை கீழே போட்டுருக்குறாங்க. நீங்க அதையும் தின்ட்டீங்களாட்ருக்குது. உங்க காலுக்கள்ல எதுவுமே இல்லையே." அப்படின்னா பாருங்க. அவங்க அப்பா சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. அவங்க அம்மா சொன்னாரு, "இப்படி சொல்றா தங்கம்" அப்படி சொல்லிட்டு உடனே மாம்பழத்த மறுபடியும் தனியா எடுத்து வச்சிருந்துருக்காங்க. அத கொண்டு வந்து பையனுக்கு குடுத்தாங்க. எப்படி இருக்காங்க பாருங்க பசங்க புத்திசாலித்தனமா. இந்த காலத்து பசங்கள்லாம் லிட்டில் கேர்ள்ஸ் ஆர் வைசர் தென் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மிகச்சிறந்த அறிவாளிகள்ங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு நெறைய பேர் குறை சொல்லுவாங்க. என்னைய கேட்டா அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா படிக்கிறதுங்கிறது அது ஒரு பகுதி அவ்வளோதான். படிக்கிறத விட மற்ற விஷயங்கள்லயும் அவர்கள் நல்ல நாலேஜோட இருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்க கொஞ்சம் படிக்கிறதுல கவனத்த செலுத்துனாங்கன்னா, பெரிய ஆளா வந்துருவாங்க.